தமிழ்நாட்டில் இவ்வளோ இளைஞர்களுக்கு தவறான புரிதல் கொண்ட தலைவரை செலக்ட் பண்ண தெரியாத இளைஞர்கள் தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கிறாங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு எடுத்து சொன்ன விஜய்க்கு நன்றி சொல்லலாம். ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுக்குறாரு அவர் கட்சியில் வெளிப்படும் போது அதில் 30 நிமிஷம் தீய சக்தியை தான் பற்றி பேசுகிறத தாண்டி அவருடைய திட்டங்களை பற்றி பேச அவர் ரெடியாக இல்லை. இப்போ அவர் போகிறாரு, அவர் ஒரு சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறாரு. இன்னும் வந்து அவர் வந்து அந்த ஃபேம் மென்டாலிட்டியை அவர் விரும்புகிறாருன்னு நான் சொல்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் சரிங்களா, அவருடைய தலைமையில் எதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இன்னும் ஆட்சிக்கே வரலன்னு நினைக்கிறேன். வரல இல்லை, நம்ம ஆட்சிக்கு வர்றதை பற்றி சொல்ல, ஒரு தலைவரோட செயல்பாடுகளை பற்றி கேட்குது. அப்படி பார்த்தா சில பேர் பற்றிலாம் பேசவே முடியாதுல்ல. டிவிக்கோட தலைவர் பார்த்தா அவர் குரலை நிறைய பேர் கேட்க வச்சிருக்காரு. அவருடைய சினிமாட்டிக் ஸ்பீச்சாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸும் அவர் பேசுறதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் தெரிஞ்சவனும் தெரியாதவனும் புதுசாக இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு தலைவர் பேச்சும் முழுசாக கேட்டிருப்போனா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த தலைவரோட பேச்சை அத்தனை பேர் கேட்குறான். அது நல்லவனும் கேட்குறான், கெட்டவனும் கேட்குறான். ஸோ அதோடைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அவருக்கு. விஜய் அவர்கள் வீட்லேயே இருக்கார்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய தலைமை பண்புல. நீங்கள் எல்லாமே சூசகமாக வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, உண்மை, அது ஒரு பண்பு தாங்க. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்கள் வீட்லேயே இருக்கிறது, யார் ஒம்புக்கும் போவாங்க. ஆமாம். இப்போ விஜய் கட்சி தலைவரும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ப்ரெஸ்ஸில் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ விஜய் வந்ததுலேருந்து இளைஞர்களோட அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உண்மைப்பா. முன்னாடி இருந்ததோட அரசியல் புரிதல் ஃபுல்லாக இல்லைனாலுமே ஆனால் ஒரு படி எடுத்து வச்சுருக்காங்க அரசியல். நிறைய இளைஞர்களை வந்து அரசியல் படுத்திட்டார் அவர் வந்து, இல்லையா? ஓகே, அவரால் 100% ஓட்டு பெர்சன்டேஜ் வரலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 90% ஓட்டு பெர்சன்டேஜ் ஆச்சும் வரும். ஓவராலாக வரக்கூடிய தேர்தல் போலிங் ஆகும். 2026 இந்த ஒரு தீர்க்க தரிசனம் 100% ஓட்டிங் வரலன்னா கூட 80 to 90% வரும்னு சொல்லிடுறாரு. போலிங் அதான் கட்சியில் இருக்க பாதி பேருக்கு ஓட்டு இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இன்னும் ஓட்டு போடணுமா, எதுக்கு போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் மைண்டில் இருந்தாங்க. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் போய் நம்ம ஒருத்தருக்கு இந்த பர்சனுக்கு போய் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு இது வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போடுறதுக்காக போகிறாங்கல்ல, ஓட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கு. ஒரு விரல் புரட்சி ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், காசு கொடுத்து மக்களை கூப்பிட்டு அரசியல். இப்போ அது இல்லாமல் ஃப்ரீயாக நிறைய பேர் ஓப்பனப்பாக வராங்க. ஸோ காசு எதுவுமே தேவையில்லை, நான் என் தலைவரை பார்க்க போகிறேன், என்னோட ஹீரோவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மக்கள் அவர்களே திரண்டு வருது. எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது பெரிய வரப்பத்தாக இருக்கும். இப்போ தலைவர் அவர்கள் அந்த விஜய்ன்றவர் வராரு, ஒரு தலைவர். அவரை நான் தலைவர்னு சொல்லலை, ஒரு கட்சியின் தலைவர்னு சொல்ல வந்தேன், இவர் தலைவர்னு சொல்லிட்டாரு. இல்லை பரவாயில்ல, அது உங்க நிலைப்பாடுங்க. நீங்க அந்த கட்சியில் அவர் தலைவர் சொல்லலை. இல்லை, அவங்க பின்னாடி போகிறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, பாதி பேருக்கு இல்லை தான். நம்ம எடுத்துக்கலாம், ஓப்பனாக எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் விவேகானந்தர் சொல்லியிருந்தார், இளைஞர்கள் கையில் தான் இந்த நாடு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருங்களே. அது மாதிரி இப்போ வளர்ந்து வர இளைஞர்கள் தானே அவங்கள ஒரு அரசியல் புரிதலோட கூட்டிகிட்டு போகிறார்ல. இப்போ தலைவர்கள் யாருன்னு சொல்லியிருக்காரு, சொல்லி அந்த தலைவர்களை பற்றி படிங்கன்னு கொஞ்சம் எடுத்து உரைக்கிறாருல. இதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி போகாதவங்க இப்போ அதுக்கு பின்னாடி போக வச்சிருக்காருல்ல, அது ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம்ல. நாம இப்போ எல்லாருமே வந்து அம்பேத்கருடைய அந்த 11 தொகுப்பு புத்தகங்களும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல விவேகானந்தர் அவங்க சொன்னாரு, விஜய் பின்னாடி போறாருன்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு விஜய் பின்னாடி போறாங்கன்னா அவரோட ஃபேஸ் வேல்யூ, அவரோட சினிமா நடிகருங்கிறனால போறாங்க. ஒரு நீங்க வந்து அது அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஓட்டு இருக்கோ இல்லையோங்க, அரசியல் பத்தி கேட்கறாங்க. அவங்க ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரு ஏன் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் எங்க பாயிண்ட். ஏங்க உங்க பாயிண்ட்டை நான் சொல்றேன், 1.5 பாயிண்ட்டை நான் சொல்றேன். இல்லை, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நாளாக சன் டிவியில் சுறா மூவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ சன் நியூஸ் பார்க்குறோன்னு சொல்றாரு. அந்த ஒரு சேஞ்ச் நடந்திருக்குல்ல, அதுக்கு சொல்ல. இல்லை விஜய்க்குது இளைஞர்களை வந்து இவ்வளோ பேர் அரசியல் படுத்திட்டான்னு சொல்றாங்கல்ல. இல்ல சொல்றேன் அவர் தம்பி சொன்ன, அதுக்கு சொல்ல வரேன். அதுக்கு இப்போ பதில்லாம் நீங்க சொல்லாதீங்க. என்ன அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ விஜயோட தலைமை பண்பு தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் இவ்வளோ இளைஞர்களுக்கு தவறான புரிதல் கொண்ட தலைவரை செலக்ட் பண்ண தெரியாத இளைஞர்கள் தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கிறாங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு எடுத்து சொன்ன விஜய்க்கு நன்றி சொல்லலாம். நீங்க
என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்லை இவ்வளோ இளைஞர்கள் வந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, அரசியல் புரிதல் இல்லாத அப்ப சொல்லாதீங்க. முட்டாள்தனமா இருக்காங்க, ஒரு அரசியல் புரிதலே இல்லாம இருக்காங்க, இவ்வளோ எங்களை குட்டி Expose பண்றது, expose பண்ணிட்டாரு. எக்ஸ்போஸ் பண்ணது விஜய்க்கு ஒரு பெரிய பண்பு. உங்க கீழே அப்படி அள்ளி போட்டுக்குங்க, கமெண்ட்ஸ் வருது, அள்ளிக்கிங்க. ஆக்சுவலாக ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னாங்க. லாஸ்ட்டாக நடந்த ஈரோடு கூட்டத்தில் ஒரு ப்ரெஸ்ஸு போயிட்டு கேட்குறாங்க. அவங்க போய் கேட்கும் போது பின்னாடி அவங்க கொள்கை தலைவர் 5 பேரோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 கொள்கை தலைவர் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெயலலிதா அம்மாவை ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கொள்கை அண்ணாவை ஆட் பண்ணாங்க. அண்ணாவை ஆட் பண்ணாங்க. அப்போது ஆட் பண்ணும்போது இந்த உங்கள் கொள்கை தலைவர் யாருன்னா எங்களுக்கு இவர் தாங்க, எங்களுக்கு இவர் தான், புதுசாக சேர்ந்திருக்க செங்கோட்டையன் தான் எங்களோட கொள்கை தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் இருக்குது. அவங்களோட கொள்கை தலைவரை யாருங்கிறது தெரியாத அளவுக்கு தான். அவ்வளோக்கும் ஈரோடு பெரியாரை பார்த்துட்டு கேட்குறாங்க, இவர் தெரியுமா? இவரை தெரியாதாங்க, நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னா, இவரை தெரியாதாங்க. ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் வந்துட்டு தஞ்சாவூர்ல விஜய் அண்ணா போயிருந்தப்ப இந்த இது பேட்டி நான் வந்து சோஷியல் மீடியால பார்த்தேன். அது அப்போ ட்ரெண்ட் ஆச்சு. ஆனால் அது கேட்ட கேள்வி வந்து ஈரோடு. ஆனால் அது வந்துட்டு சரி, ஸோ 200 பாயிண்ட் என்ன வேற என்ன அவர்கிட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்கு. இப்போ அவர் என்ன ஒரு நிலை எடுத்தாலுமே அந்த நிலைக்கு சார்பாக அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆனால் அது அவர் எந்த நிலை பாசிட்டிவாக எடுக்கிறாரா நெகட்டிவாக எடுக்கிறாரு அவரோட சைடு. ஆனால் அவர் என்ன எடுத்தாலுமே பிளைண்டாக சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க. அது ஒரு தலைமை பண்பு தான் ஃபாலோ பண்ணுறதும். ஓகே, இப்போ என்னன்னா அவர் தான் விஜய் தான் பண்ணுறாரா, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா விஜய் தான் அவர் மூலியமாக தான் பேசுகிறாங்களா இல்லை பேக் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்துட்டு புஷி ஆனந்த் சொல்கிறதோ ஆதவர்ஜன் சொல்கிறதோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே மக்கள் பேசிக்கிட்டு சரி, இருக்காங்க. அவர் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் வெளியே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. பனையூர்லேயே இருந்தால் மட்டும் போதாது, பனையூரை விட்டு வெளியே வரணுங்கிறது நினைக்கிறேன். ஏங்க இதுக்கெல்லாம் ஒரே மீட்டிங்கில் பதில் சொல்கிறாரு, என் வீடு எங்கே இருக்குது தெரியுமாலாம் கேட்குறாரு. அதான் அவர் வீடு இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும், நீலாகரில் இருக்கிறது எல்லாரையுமே அவங்க வீட்டுக்குள்ள விட்டுருவாங்களா? இல்லை, ஆக்சுவலாக வெளியே வந்து பார்க்கணும். அவங்க அப்பா சந்திரசேகரே அவர் சொல்லியிருக்காரு, விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க, அவர் வீட்டுக்குள்ளே இருப்பார், அவன் 4 பேர் சொல்கிறத வச்சு தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பாருங்கிற அவங்க அப்பாவே சொல்கிறாரு. அவர் அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லலை, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்து வரணும் அப்படிங்கிறீங்க. வெளியே வந்து வேற வெளியில் வரணும் நீங்கள் சொல்கிறது இன்னும் களத்தில் வந்து மக்களை நிறைய சந்திக்கணுங்கிறீங்க. ஒரு 40 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுக்குறாரு அவர் கட்சியில் வெளிப்படும் போது. அதில் 30 நிமிஷம் தீய சக்தியை தான் பற்றி பேசுகிறத தாண்டி அவருடைய திட்டங்களை பற்றி பேச அவர் ரெடியாக இல்லை. மீதி இருக்கிற அந்த 10 நிமிஷத்தை அதை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா தாண்டி அதை அவருடைய நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், என் கீழே தான் இந்த திட்டங்கள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திட்டங்களாக இல்லை. ப்ளஸ் அந்த திட்டங்கள் புதுசாகவும் இல்லை, ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. நான் மாற்றுவேன், கல்வியை மாற்றுவேன், நான் உலகத்தை என்ன மாற்றுவீங்க அதுதான் கேள்வி. எல்லாம் மாற்றுவேன் செய்வேன்னா ஒரு இன்னொரு கிளியர் பிக்சர் இல்லாமல் ஆனால் விஷனிங். இப்போ அவர் இவ்வளோ ஊராக போய் மாநாடு நடத்துகிறார், அவ்வளோ இளைஞர்கள் சேர்றாங்க. அவர் மாநாடு நடத்துகிறப்ப அவர் பேசுறதுக்கு பதிலாக ஏதாவது அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே ஏதாவது நடத்தலாம், ஒரு பொது அறிவை கொடுக்கலாம். ஏன்னா அந்த பொது அறிவே இல்லாமல் தான் நிறைய இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு வாழ போகிறாங்க, அடுத்து லைஃப் ஃபுல்லாக வாழ போகிறாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு அறிவூட்டல் கொடுத்துருக்கலாம். ஸோ ஒர்க் ஷாப் நடத்தினா எல்லாரும் வந்துருவாங்க. அதான் இப்போ வரைக்கும் வராத இளைஞர்கள் வந்திருக்காங்க, வந்த இளைஞர் ஒர்க் ஷாப் நடத்த சொல்கிறாங்க. ஸோ வந்தது அவருடைய அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் வந்தவங்களுக்கு அவர் தலைமை சரியாக இருந்தால் இந்த சரியான கூட்டங்கள் வழிநடத்தப்படும். நீங்கள் சொல்லுங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஆக்சுவலாக சார் அவர் வந்து இப்போ இருக்கிற அரசியலுக்கு மாற்றுன்றாரு. எதில் மாறுவீங்கன்னு கேட்டால் 1000, 2000, 2500 மாற்று, அதில் இலவசம், இதில் இலவசம், என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு அவர் வந்து சொல்லணும். ஏன்னா மாற்றங்கள் முக்கியமாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் இன்னுமே வந்துட்டு ஒரு அந்த தொண்டர்களே வந்து அந்த நிர்வாகிகளே வந்து கட்சி தலைமையை அணுகிறது வந்து இது ஈஸியான ஒரு பாசிபிலிட்டியாக நான் பார்ட்டியில் பார்க்கல. நான் ஏன் வந்து குறிப்பிட்டு இதை சொல்கிறேன்னா, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து ஒரு சாதாரண மக்களும் எளிமையாக அணுகக்கூடிய நிலையில் இருந்தால் தான் அவங்களுக்கு பீப்புளோட நல்லா கனெக்ட் ஆவாங்க. ஆனால் விஜய் வந்து அவர் ரொம்ப 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 தூரத்தில் இருக்கார் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து. இப்போ அவரை பார்த்த உடனே மேலே வந்து விழுந்து அவரை ஃபோட்டோ எடுத்து கொண்டாடுறது, தலைவர்களை கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது.
இங்கே நீ அவர்களை பார்த்து அவங்கள இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட ஐடியாலஜிக்கலை ஃபாலோ பண்ணி இப்போ இதே ஒரு சம்திங் இப்போ வேற ஒரு தலைவரை எடுத்துக்கோங்களேன். இப்போ அவர் போகிறாரு, அவர் ஒரு சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறாரு. இன்னும் வந்து அவர் வந்து அந்த ஃபேம் மென்டாலிட்டியை அவர் விரும்புகிறாருன்னு நான் சொல்கிறேன். அப்படின்றீங்க. ஆமாம், ஐடியாலஜிக்கலாக அவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு சமூக போராளி இன்னும் விஜய் வரலன்னு நினைக்கிறேன். ஆணவ கொலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதிரி புரட்சி, அதுக்கான கேள்வி கண்டனங்கள் எதுவும் எழுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஒரே டார்கெட் 2 கட்சிக்கு நடுவில் போகிற நான் அதை ஜெயிக்கணும். எதுக்கு ஜெயிக்கணும், எதை மாற்ற போகிறீங்க, எந்த சமூகத்தை நீங்கள் வளர்த்து போகிறீங்க, எதுவுமே ஒரு பேச சமூகத்தில் களத்தில் இறங்கி ஒரு பிரச்சனையை ஃபுல்லாக பார்க்கணும். இந்த சாதி ரீதியான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து விஜய் குரல் கொடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அதை வந்து எப்படி திமுக அதிமுக இருந்ததோ அதே ஸ்டாண்டே அவர் எடுத்துட்டார். மௌனம் காக்கிறார். ஆமாம், அஜித் வீட்டுக்கு போனார், கவின் வீட்டுக்கு போகல. இதுலேருந்தே தெரிஞ்சிடும் அவரும் அந்த கட்சியில் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் தான் இவரும் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து அந்த மக்களுக்கு அவர் மீது இருக்கிற அந்த வெறுப்பு அதிகமாகிடுச்சு. அவரை பின்தொடர்ந்தவரவங்கள எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னே தெரியல. இப்போ ஒரு கட்சி மீட்டிங்கில் அவர் கட்சியில் இருக்க ஒருத்தவரே மைக்கில் போட்டு சொல்கிறாரு, எங்கள் ஆளை தொட்டிங்கன்னா நாங்கள் 2000 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவோங்கிறாரு. அப்போனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஜெயிச்சிட்டா நீங்கள் இளைஞர்கள் ஆளுவீங்களா இல்லை என்னமோ சோல்ஜர்ஸ் ஆளுவீங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்வி. அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகளும் அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக இல்லை, இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும். ஆமாம். ஓகே, அடுத்த கட்சிக்கு போகலாம். அடுத்து எந்த கட்சிக்கு போகலாம்? நாம் தமிழர் கட்சிக்கு போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள். ஓகே, சீமான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் என்ன பெஸ்ட்?